ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு தக்காளி பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி சாதத்துக்கு நான் 300 அரிசி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு நான் சதைச்சி தான் வச்சுருக்கேன். ஒரு 5 பூண்டு, 2 சின்ன துண்டு இஞ்சி, இது மட்டும் சதைச்சி வச்சுருக்கேன். இது இவ்வளவும் போட போகிறதில்ல, ஒரு 1/2 கை போட போகிறேன். கழுவிட்டு போட்டுக்கலாம். இப்போ ப்ராசஸ் இங்கே சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நெய்யும் ஊற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு இங்கே இஞ்சி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு பாதி வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுருங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு தான் போடணும். உப்பு போட்டு வதக்கினாலே மேஷ் ஆகிடும். நல்லா மேஷ் ஆகிடும். கொஞ்சம் மேஷ் ஆகிருக்கு. இன்னமும் கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகணும். ஆனதுக்கப்புறம் மசாலா, புதினா போட்டுக்கலாம். புதினா இன்னும் மேஷ் ஆனதுக்கப்புறம் போட்டால் தான் அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வத்தப்பொடி போட்டிருக்கேன். இப்போ இங்கே கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதுக்கு கரம் மசாலா தான் நான் போடுவேன். இதை லைட்டாக வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த புதினா, மல்லி இலை போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் போட்டால் தான் அந்த புதினா, மல்லி இலையோட ஃப்ளேவர் நல்லா நிற்கும். இல்லைன்னா அந்த தக்காளியோடு வதங்கி அந்த ஃப்ளேவர் எல்லாம் போயிடும். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம்ல, அரிசி பாஸ்மதி ரைஸ், அதை போட்டுக்கலாம். போட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போது இந்த டம்ளருக்கு நான் 2 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் அரிசி எடுத்துருந்தேன். ஸோ இதுக்கு ஒரு டம்ளருக்கு இந்த அரிசி ரொம்ப தண்ணி எடுக்குது. ஸோ நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டோம். இந்த உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 1/2 லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். இது கொஞ்சம் அரிசியும் தண்ணியுமாக வரட்டும். வந்ததுக்கப்புறம் தம் போட்டுடலாம். அடியில் தோசைக்கல் வச்சு மேலே ஒரு 10 மினிட்ஸ் தம் வச்சா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். 10 நிமிஷம் அடியில் தோசைக்கல் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சு வெயிட் வச்சுருங்க. 1 ஸ்பூன் நெய் ஊற்றி மூடி வச்சு வெயிட் வச்சுருங்க. என்கிட்ட இந்த வெயிட் தான் இருக்குது. அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சு 10 மினிட்ஸ். இப்போது தக்காளி பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி அரிசி எந்திரிச்சு நின்னாலே சூப்பராக இருக்கும். தம் உடச்சிடலாம். சூப்பரான தக்காளி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் டைம். இன்றைக்கி பாப்பா ஸ்கூல்னால வேலை முடிஞ்சுது. வாங்க கோயிலுக்கு போகலாம்.